நீர் பரிசுத்தராயிருக்கிறீரே, பரிசுத்தர் பரிசுத்தர் என்று கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, ஸ்தோத்திரம். மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில எப்பொழுதும் அவர் ஆம் என்றே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆண்டவரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. நாங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்கிறோம். வாக்குத்தத்தங்களை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு தெரிந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் அறிக்கை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவுக்குள் அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் அறிக்கை செய்கிற எல்லா வாக்குத்தத்தங்களையும் அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு தெரிந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் அறிக்கை செய்யுங்க. கொஞ்ச நேரம் ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆண்டவரே மாற்றுங்க. நீர் வல்லமையுள்ள தெய்வம் ஆண்டவரே, எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீரே. மையே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு தெரிந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுங்க. அதை எங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுங்க என்று சொல்லுங்க. அவருடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அல்லேலூயா. அவர் வார்த்தையானவர், அவர் உண்மையுள்ளவர். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் ஒளிந்து போகாது என்று வசனம் சொல்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவரே, எல்லாம் ஒளிந்து போனாலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போகாமல் அது உயிரோடு இருக்கிறதே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்
மறுபடியும் முதலிருந்து வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் எல்லாரும் உற்சாகத்தோடு விசுவாசத்தோடு பாடுவோமா? ஆமென் என்றும் இருக்கின்றது. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாது. அவர் சர்வ வல்ல தேவன், நீ சர்வ வல்லமையுள்ளவர். செத்து போனதா சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே செத்து போனதா சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். மறுபடியும் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் உற்சாகத்தோடு பாடுவோமா? ஆமென் என்றும் இருக்கின்ற. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். என் வாழ்க்கையிலே ஆமென். அவர் ஆமென் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறபடியால் தூரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தையை தூரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தை
கட்டுவித்ததே. அவர் சொன்ன வார்த்தையை இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே. அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. விசுவாசிக்கிறவங்க சத்தத்தை உயர்த்தி கிறிஸ்துவுக்குள்ளே என் வாழ்க்கையிலே நிறைவேறவே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். ஹல்லேலூயா. சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்வோமா? கரங்களை தட்டி, ஆண்டவரே உம்முடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. ஆண்டவரே நீர் ஆமென் என்றும் ஆம் என்றும் இருக்கிறவராகவே இருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே நீர் இருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே எங்கள் துதி கன மகிமையை செலுத்துகிறோம். வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை கொண்டு வருவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 105ஆம் அதிகாரம் 105ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். நாடுங்கள் என்றால் விருப்பம் இருக்கும் பொழுது நாம் ஆட்டோமேட்டிக்காக தேடுவோம். அது அடுத்ததிலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர் சமூகத்தை எப்போ தேடணுமா? டெய்லி. இந்த நாளின் காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு சீக் த லார்ட்ஸ் பிரசன்ஸ். கர்த்தருடைய சமூகத்தை நாம் தேட வேண்டும் என்பது கர்த்தர் நம்முடைய வாழ்விலே வைத்திருக்கிற சித்தங்களில் ஒன்று. ஆமென். அவருடைய விருப்பப்படியே அவருடைய பிரசன்னத்தை நாம் நம்முடைய ஜீவிய காலங்களிலே நாம் தேடுவோம் என்றால், நாடுவோம் என்றால், கண்டிப்பாக கர்த்தர் நம்முடைய குடும்பங்களிலே அசைவாடுகிறதை நம்மால் உணர முடியும். ஹல்லேலூயா. 24ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அங்கே ஒரு சமூகத்தை வாசிக்கலாம். இதுவே அவரை தேடி அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லுகிற கர்த்தர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். இதுவே எதுவே என்றால் 4-5 வசனங்களை வாசித்தால் அந்த சாராம்சத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். கைகளில் சுத்தம்,
இருதயத்தில் மாசற்ற தன்மை, தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அவனுக்கு எது கிடைக்கும்? கர்த்தரால். ஆசீர்வாதத்தையும் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று ஆராதனை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டோம் தானே. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன்னுடைய ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை, அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற, நாடுகிற, விரும்புகிற யாக்கோபு என்னும் சந்ததி. நாம் அனைவரும் யாக்கோபின் சந்ததியாக இந்த காலை வேளையிலே மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவிய காலங்களில் எல்லாம் அவருடைய சமூகத்தை தேட வேண்டும் என்பதுதான் கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற சித்தம். ஹல்லேலூயா. 27ஆம் சங்கீதம் 8வது வசனத்திற்கு நம்முடைய கவனத்தை கொண்டு வருவோம் என்றால், அங்கே ராஜா தாவீது சொல்லுகிறார், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரை பார்த்து பேசுகிறார், என்னுடைய முகத்தை தேடுங்கள்னு சொன்னீரே, உம்முடைய முகத்தை தேடுவேன். உங்களுடைய வேதத்திலே எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? உம்முடைய முகத்தை. அப்படி அல்ல, முகத்தையும் அப்படியும் அல்ல, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உம்மை பார்த்து என் இருதயம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலே நம்முடைய இருதயம் கர்த்தரை பார்த்து சொல்லுகிறதா என்று நாம் சற்று பரிசீலனை செய்து கொள்ளலாமே. உம்முடைய முகத்தை தேடுவேன், உம்முடைய சமூகத்தை மாத்திரமே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்திலே சொல்லிற்று என்று தாவீது சொல்லுகிறார். நாம் சொல்லுகிறது என்று நாம் சொன்னாலும் அதில் தவறு ஏதும் இல்லை என்று நினைக்கிறேன். 119ஆம் சங்கீதம் 58ஆம் வசனத்திலே அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பாருங்க, முழு இருதயத்தோடும். எப்படி தேடுகிறது தேவனுடைய சமூகத்தை? முழு இருதயத்தோடும் தயவுக்காக கெஞ்சுகிறேன். இங்கே தமிழிலே தயவு என்று போடப்பட்டு இருக்கிறது. ஆங்கில மொழியாக்கங்களிலே கான்சியஸ் பிரசன்ஸ் ஆஃப் காட் என்று போடப்பட்டு இருக்கிறது. அவருடைய நிலையான சமூகத்துக்கு நான் என்ன செய்கிறேன்? கெஞ்சுகிறேன். நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லுகிற வேத புத்தகம் இங்கே நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறது. நிலைவரமான அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய சமூகத்திற்கு நாம் கெஞ்சுகிறோமாம். மனிதர்களுடைய சமூகத்தை நாடுகிறோம். அவங்க கிட்ட போனால் எனக்கு காரியம் வாய்க்கும் என்று நினைக்கிறோம். ஆனால் தேவன் இங்கே எழுதி வைத்திருக்கிறார், உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன். எப்படி? முழு இருதயத்தோடு. உம்முடைய வாக்கின்படி எனக்கு என்ன செய்யும்? இறங்கும். உம்முடைய வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே. வெளிப்படுத்தலிலே தேவனுக்கு ஒரு நாமம் உண்டு. ஆமேன் என்பவர் உரைக்கிறதாவது. அவருக்கு பெயர் அநேக நாமங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஆமேன் என்பவர் சொல்லுகிறார், அவருடைய அந்த நிலைவரமான சமூகத்தை, பிரசன்னத்தை நாம் முழு இருதயத்தோடும் கெஞ்சி அதை தக்க வைத்து கொள்ள வேண்டுமே. புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் என்ன கூறுகிறார்? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திற்கு நம்முடைய சிந்தையை திருப்புவோமானால், கடைசியாக என் சகோதரரை கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அவருடைய பிரசன்னத்திற்குள்ளே என்ன இருக்கிறது என்றால் அவருடைய சத்துவத்தின் வல்லமை இருக்கிறது. நாம் எங்கெல்லாம் தோற்று போகிறோமோ அங்கெல்லாம் தேவனுடைய நிலைவரமான சமூகத்தை வாஞ்சிக்கும் பொழுது இங்கே பவுல் மூலமாக நமக்கு கர்த்தர் பேசுகிறார். அவருடைய சத்துவத்தின் வல்லமை அங்கே நிறைந்திருக்கிறது.
அந்த வல்லமையிலே நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டுமாம்? பலப்பட வேண்டுமாம். பி ஸ்ட்ராங் இன் த லார்ட் அண்ட் ஹிஸ் மைட்டி பவர் என்று போடப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தருடைய அந்த வல்லமையிலே நாம் பலப்படுவதற்கு அவருடைய சமூகம் நமக்கு உதவுகிறது. ஆனால் அநேக வேளைகளிலே நாம் விரும்புகிறோம், ஒரு மரத்தை, அந்த மரத்தின் வளர்ச்சியை தடுக்கிற சில பூச்சி இனங்களை நாம் பார்க்க முடியும். சில பூச்சி இனங்கள் வெண்மை நிறத்துடன் காணப்படும். அந்த பூச்சியை பார்த்த உடனே சொல்லுவாங்க, இந்த செடி சீக்கிரம் பட்டுவிடும், இதுக்கு எவ்வளவு உரம் கொடுத்தாலும், இதை எவ்வளவு கண்காணிப்போடு வளர்த்தாலும் இந்த செடி, இந்த பூச்சி என்ன செய்துவிடும்? மாய்க்க பண்ணிவிடும், சாகடிக்க பண்ணிவிடும். ஒரு சின்ன பூச்சி தான், பார்க்குறதுக்கு அது டக்குன்னு பார்த்தா தெரியாது. அந்த இலையோடு ஒட்டி இருக்கும், அந்த கொப்பிலே ஒட்டி இருக்கும். அது ஒட்டி கொண்டு அந்த இலையினுடைய, அந்த தாவரத்தினுடைய அந்த கொப்புகளில் இருக்கக்கூடிய சத்துக்களை எல்லாம் அது உறிஞ்சி எடுத்துவிடும், தாவரம் பட்டுவிடும். சமூகம் என்று சொல்லி ஏதோ ஒன்றை சொல்லுகிறீர்களே என்று நாம் ஒருவேளை நினைக்கலாம். கிறிஸ்துவுக்குள்ளே நாம் கொண்டிருக்கிற அந்த வல்லமையை, அந்த பலத்தை நாம் ஒவ்வொருவரும் இழந்துவிடக்கூடிய வாய்ப்புகள் ஏராளம். சில நுண்ணுயிரிகள், கண்ணுக்கு தெரியாத சில நுட்பமான உயிர்கள், அது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய பலத்தை மாய்க்க பண்ணிவிடும். அந்த காரியங்களை நாம் அறிந்து விட்டால் நாம் அந்த பூச்சிகளை, அந்த நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த சத்துவத்தை, தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க கூடாதபடி தடையாய் காணப்படுகிற அந்த நுண்ணுயிரிகளை நம்முடைய வாழ்வில் இருந்து நாம் அகற்றி விடும் பொழுதுதான் நம்மால் கர்த்தரை தேடுவதற்கான விருப்பமே நமக்குள் ஏற்படும் என்று வேதாகம வல்லுநர்கள் கூறுகிறார்கள். அதை குறித்த சில காரியங்களை நாம் தியானித்து அடுத்த பகுதிக்குள்ளாக நாம் போகலாம். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் நாம் வாசித்து பார்த்தால், அந்த நுண்ணுயிரிக்கு ஒரு பெயர் கொடுக்கலாம், டூ மச் கான்வர்சேஷன், மிகுதியான பேச்சுக்கள். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 10:19 முதல் 21 வரை. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, பாவம் இல்லாமல் போகாது. தன் உதடுகளை அடக்குகிறவனோ, தன் உதடுகளை அடக்குகிறவன் என்று சொல்லப்படவில்லை, அடக்குகிறவனோ புத்திமான். நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி. துன்மார்க்கனுடைய மனம், ரொம்ப பேசுகிறவர்களுடைய மனம் அற்ப விலையும் பெறாது. நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். மூடரோ மதியினத்தினால் மாளுவார்கள். மிகுதியான பேச்சுக்களை பேசுகிற பிள்ளைகள் மதியினத்தினால் மாளுவார்கள். அழகாக சாலமோன் இங்கே நமக்கு ஆலோசனையாக கொடுக்கிற காரியம், அந்த நுண்ணுயிரிக்கு பெயர் சொற்களின் மிகுதி. மிகுதியான சொற்களை பேசிக்கொண்டே இருப்பது. அதிலே அழகாக வேதம் சொல்லுகிறது, பாவம் இல்லாமல் போகாது. அந்த சொற்களின் மிகுதி நம்முடைய வாழ்க்கையிலே மதியினத்தை கொண்டு வரும். மார்க்கு 7ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சில காரியங்களை சொல்லுகிறார். இது உங்கள் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு உங்களை கெடுத்துவிடும் என்று சொல்லுகிறார். அதிலே கடைசியான ஒரு பகுதியை பார்க்கிறோம், மதிகேடு. மதிகேடு உள்ளத்திலிருந்து என்ன செய்கிறது? புறப்பட்டு வருகிறது. இந்த மதிகேட்டுக்கு காரணகர்த்தா எதென்றால், அந்த நுண்ணுயிரி எது என்றால் சொற்களின் மிகுதி. மிகுதியாய் பேசிக்கொண்டே இருப்போமேயானால் கர்த்தர் அதை விரும்புவது இல்லை. நாமே சிலரை குறித்து நம்முடைய வாழ்க்கையிலே நம் மனதிற்குள்ளாக யோசித்திருப்பது உண்டு, அல்லது நம்முடைய குடும்பத்தாரிடம், நமக்கு நெருங்கி பழகுகிறவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுவது உண்டு. இவங்க நிறைய பேசுவாங்க, இவங்க கிட்ட மாட்டணும் ஆள் காலி,
இப்படி நம்மை குறித்து மற்றவர்கள் நினைப்பார்கள் என்றால், அவர்கள் நினைப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்முடைய மதியீனத்தினாலே ஆவிக்குரிய ஜீவியம் மாண்டுவிடும் என்பதுதான் உண்மை. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். புதிய ஏற்பாட்டிலே கொரிந்திய சபைக்கு பவுல் சொல்லுகிறார், ஆகாத சம்பாஷணைகள் நல்ல ஒழுக்கங்களை என்ன செய்துவிடும்? கெடுத்துவிடும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய தரத்தை கெடுத்துவிடக்கூடிய காரியம் நுண்ணுயிரி எது என்றால், ஆகாத காரியங்களை பேசிக்கொண்டே இருப்பது. மோசம் போகாதிருங்கள். நமக்கு வேதம் கொடுக்கிற ஆலோசனை, டோன்ட் பி டிசீவ்ட். சத்ருவானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நாம் அவனுக்கு இடம் கொடுக்காதபடி இந்த நுண்ணுயிரியை நம்மை விட்டு அகற்றிவிட நாம் கற்றுக்கொள்ளுவோம் என்றால், கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேடுகிற அந்த விருப்பம் நமக்குள்ளே எழும் என்பதிலே எள்ளளவும் சந்தேகமில்லை. அடுத்த நுண்ணுயிரியை பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14, 16, 17 வசனங்களை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனமில்லாமல் பாருங்க, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. 16 வாசிக்கலாம். சீர்கேடான வீண் பேச்சுக்களுக்கு நீ பத்திரமாய் பேசிக்கொண்டே இரு என்று வேதம் நமக்கு ஆலோசனை கொடுக்கவில்லை. மாறாக விலகி இரு என்ற கட்டளையை நம் முன்பாக வைக்கிறது. அந்த சீர்கேடான பேச்சுக்களினால் நாம் எதற்குள்ளாக மாற முடியும்? அதிக அவபக்திக்குள்ளாக நாம் மாற முடியும். 17 வாசிக்கிறோம், அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவை என்றால் கேன்சர், புற்றுநோய் எப்படி வேகமாக பரவி அந்த உயிரை அழித்து விடக்கூடிய வல்லமை நிறைந்ததோ, அதே போன்றுதான் சீர்கேடான பேச்சுக்களை நாம் பேசும் பொழுது அந்த சீர்கேடான பேச்சுக்களுக்கு வேதம் புற்றுநோய், அரிப்பிளவை என்று பெயரை வைக்கிறது. அந்த வார்த்தை என்ன செய்யும்? நம்மை சத்தியத்தை விட்டு விலக பண்ணிவிடும். சத்திய பரரை விட்டு தூரமாக நம்மை கொண்டு சென்றுவிடும். இந்த நுண்ணுயிரிக்கு வாக்குவாதம் என்று நாம் அழைக்கலாம், தவறேதும் இல்லை. வாக்குவாதம் அது அப்படியே சொல்லுதா, அது இப்படி சொல்லுதா, யாரு சொன்னது, எங்க எனக்கு காட்டு. வீணான வார்த்தைகளை கர்த்தர் ஒரு காரியத்தை நம்மிடத்திலே சொல்லும்படி செய்யும்படி நம்மை ஏவுகிறார் என்றால், எதிர்பேச்சு பேசாத கீழ்ப்படிதலை கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஏன் என்று கேட்பதற்கு இந்த மண்ணிற்கு உரிமையை கர்த்தர் கொடுக்கவில்லை. பரம குயவன் அவர் இஷ்டம் போல அந்த மண்ணை தனக்கேற்ற விதத்திலே வணைவதற்கு அவருக்கு முழு அதிகாரமும் உண்டு. அப்படிப்பட்ட பரம குயவன் கையில் இருக்கிற மண்ணை போன்ற நாம் நம்முடைய வார்த்தைகளிலே கவனமாயிருப்பது மிகவும் நல்லது. நாம் சீர்கேடான வீண் பேச்சுக்களுக்கு நாம் நம்மை விலக்கி காத்து கொள்ளுவோம் என்றால், நாம் சற்று கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே இந்த நுண்ணுயிரிகள் நம்மை தாக்குகிறதா என்பதை கவனித்து கொண்டே ஜெப சிந்தனையோடு வார்த்தையை நாம் கேட்கலாம். அடுத்த நுண்ணுயிரிக்கு பெயர் லேசினஸ், சோம்பல் என்று சொல்லலாம். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 30 முதல் 32 வரை வாசிக்கலாம். சோம்பேறியினுடைய வயலையும் மதியீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் நான் கடந்து போனேன். இதோ அது எல்லாம் என்றால் திராட்சை தோட்டமும் வயலும் அங்கே எந்த நிலைமையிலே காணப்படுகிறது? முள்ளுக்காடாயிருந்தது. இதனுடைய முந்தைய
உருவம் எப்படி இருந்தது? நன்றாக மதில், பாருங்க அந்த வார்த்தையிலே போடப்பட்டு இருக்கிறது, அதன் கற்சுவர், கல்லால் ஆன கட்டப்பட்ட காம்பவுண்ட் வால். அது நம்முடைய சோம்பலினால் இடிந்து போக வாய்ப்புகள் உண்டு. அது எல்லாம் அந்த வயலுக்கு கர்த்தர் மதிலை வைத்திருக்கிறார். அந்த திராட்சை தோட்டத்திற்கு கர்த்தர் மதிலை வைத்திருக்கிறார். நற்குல திராட்சை செடிகளை நட்டு இது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று கர்த்தர் காத்திருக்கிறார். ஆனால் நுண்ணுயிரியாகிய சோம்பல் தனத்தினால், சோம்பேறித்தனத்தினால் நம்முடைய வயல், நம்முடைய திராட்சை தோட்டம் எதற்குள் உருவெடுக்கிறது என்றால் முள்ளுக்காடாக. மாத்திரமல்ல, அதன் முகத்தை காஞ்சொரி மூடினது. இது ஒரு வகையான முள் என்று நாம் சில புல்வெளிகளிலே உட்காரும் பொழுது நம்முடைய ஆடைகளிலே சின்ன சின்ன முட்கள் ஒட்டி கொள்ளும். அந்த வஸ்திரத்தை விட்டு அந்த முட்கள் விலகாது. அது ரொம்ப நேரம் கழித்து தான் நாம் யதார்த்தமாக நம்முடைய கரங்கள் அந்த பகுதிகளிலே படும் பொழுது சட்டென்று குத்துகிற நிலைமை. முள்ளு ஏது இங்கே வந்தது? நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரம் நம்முடைய சோம்பல் தனத்தினால், வேதம் வாசிப்பதற்கு சோம்பல், ஜெபிப்பதற்கு சோம்பல், ஆண்டவருடைய ஆலயத்திற்கு கூடி கர்த்தரை ஆராதிப்பதற்கு சோம்பல், அநேக சாக்கு போக்குகளை நாம் சொல்லி அதை அல்ல தட்டி விடும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், முள்ளுக்காடாக உன் ஜீவியம் மாறிவிட வாய்ப்பு உண்டு. அதன் முகத்தை காஞ்சொரி, அந்த முட்கள் மூடுகிறது மட்டுமல்ல, நீ என்னதான் கற்களினால் காம்பவுண்டு வால் கட்டியிருந்தாலும் அந்த கல் சுவர் சோம்பலினால் என்ன செய்து விடுகிறது? இடிந்து கிடந்தது. 33 பார்க்கிறோம். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் நித்திரை செய்யட்டும் என்பாயோ? நீ எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? கர்த்தருடைய வார்த்தை நம்மை கேட்கிறது. அதே நீதிமொழிகள் 31 அதிகாரம் 27 வசனத்தை வாசிக்கும் பொழுது, சபையாகிய குணசாலியான ஸ்திரீ, அங்கே ஒரு பெண்ணிற்கு ஒப்பிட்டே அதை பழகிவிட்டதால் நாம் அதை பெண்களுக்கு என்றே சொல்லிவிட்டோம். அந்த ஸ்திரீ, குணசாலியான ஸ்திரீ யாரை குறிப்பிடுகிறது? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை குறிப்பிடுகிறது. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம், மற்றவங்க வீட்டு காரியம் அல்ல. நம்முடைய கண்கள் எப்பொழுதுமே மற்றவர்களை நோக்கியே பழகிவிட்டது. அவங்க காரியம் எப்படி? அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வீட்டு காரியம் எப்படி இருக்கிறது? ஒரு மனிதன் இப்படிதான் சொன்னான், நான் நிறைய சேர்த்து வச்சிட்டேன். தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து சொல்லுகிறான், ஆத்துமாவே நீ ஜாலியாயிரு, புசி, குடி, இளைப்பாரு, நான் நிறைய அநேக வருடங்களுக்கு நான் சேர்த்து வச்சிட்டேன். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், மதிகேடனே, இந்த இரவிலே உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படுமாகில் நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? நீ ரொம்ப ஓடி ஓடி போய் சேர்க்கிறியப்பா, உன் ஆத்துமாவை பார்த்து சொல்கிறியே, அநேக வருஷங்களுக்கு நீ ஜாலியாக இருன்னு, டுடேஸ் நைட்டு உனக்கு எண்டு டைம் என்றால் நீ சேர்த்து வச்சதெல்லாம் நீ என்னப்பா பண்ண போகிற? தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று அந்த சபையாகிய மனவாட்டி, கிறிஸ்துவின் மனவாட்டி கண்ணோக்கமாயிருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை அரித்து போடுகிற நுண்ணுயிரி சோம்பல் என்று சொல்லலாம். நமக்கு அதை குறித்து விலாவாரியாக எடுத்தால் இது அவருக்குத்தான் இவருக்குத்தான் என்று நாம் தட்டி கழித்து விடுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேட வேண்டிய காரியங்களுக்கு உற்சாகத்தை காட்டாமல் அழிந்து போகிற அநித்தியமான காரியங்களுக்கு நாம் உற்சாகத்தை காட்டுவோம் என்றால் கர்த்தர் அதையும் சோம்பலுக்குத்தான் ஒப்பிடுகிறார். வாசிக்கலாம், நீதிமொழிகள் 13 அதிகாரம் 4வது வசனம். சோம்பேறி விரும்பியும் ஒன்றும் அவனுக்கு கிடைப்பது இல்லை, ஆனால் ஜாக்கிரதையுள்ளவனுடைய ஆத்துமாவோ
உங்கள் வாழ்க்கை புஷ்டியாக வேண்டும், பசுமையுடன் செழித்து வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? அப்படி என்றால் நீங்கள் ஜாக்கிரதையுடன் உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை கொண்டு செல்ல வேண்டும். அடுத்த நுண்ணுயிரிக்கு நாம் கடந்து செல்லுவோம். நீதிமொழிகள் 1 அதிகாரம் 10வது வசனம் முதல் 15வது வசனம் வரைக்கும் அங்கே பார்க்கிறோம். என் மகனே, ஆகாதவர்களின் நட்பு என்று அந்த நுண்ணுயிரிக்கு பெயர் வைக்கலாம். வாசிப்போம். என் மகனே, என் மகனே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும், வேதம் ஆகாத நட்பை பாவிகள் என்ற பட்டியலிலே கொண்டு வந்து விடுகிறது. பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே. எங்களோடே வா. அவர்கள் என்ன சொல்லி நயங்காட்டுவார்கள்? அதை குறித்த விளக்கத்தை பார்க்கிறோம். எங்களோடே வா, ரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்று இருக்கிறவர்களை முகாந்தரமின்றி பிடிக்கும்படி ஒளிந்திருப்போம். பாதாளம் விழுங்குவது போல நாம் அவர்களை எப்படி விழுங்குவோம்? உயிரோடே. டெட்டாலாம் கிடையாது, உயிரோடே விழுங்கக்கூடிய தன்மை இந்த ஆகாத நட்புக்கு உண்டு. குழியில் இறங்குகிறவர்கள் விழுங்கப்படுவது போல அவர்களை முழுமையும் விழுங்க, கொஞ்சம் குறைச்சி பாதி விட்டு அல்ல, முழுமையும் விழுங்குகிற மக்கள். விலை உயர்ந்த சகலவித பொருள்களையும் அவர்கள் நமக்கு நயம் காட்டுகிறார்கள். விலை உயர்ந்த சகலவித பொருள்களையும் கண்டடைவோம். இப்படி நயங்காட்டும் பொழுது நம்முடைய உள்ளம் சற்று மாறதானே செய்கிறது. யார் தருவா? அவங்க தரேன்னு சொல்றாங்கல்ல, ஏன் விடணும்? அப்படித்தானே நம்முடைய உள்ளம் அதிலே கவர்ந்து இழுக்கப்படுகிறது. கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். எங்களோட பங்காளியாயிரு. நம்ம எல்லாருக்கும் ஒரே பர்ஸ் தான், ஒரே பர்ஸ். அந்த பர்ஸிலிருந்து நமக்கு என்ன தேவையோ நாம் அதை பொதுவாக வைத்து அனுபவிக்கலாம் என்று நயங்காட்டுவார்கள். என் மகனே, அவர்களோட வழி நடவாமல் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. ஏன் அவர்கள் கால்களுக்கு நீ விலகு என்று கர்த்தர் சொல்லுகிறார்? அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி ரத்தம் சிந்த தீவிரித்திருக்கிறது. நீங்க அதிலேயே 19வது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீர்களானால் இந்த ஆகாதவர்களுடைய சகவாசம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் சத்துவத்தை, பலத்தை அரித்துவிட வாய்ப்புகள் ஏராளம். இன்னும் வாசிக்கலாம். யோபு புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். யோபு 34:8-9. அக்கிரமக்காரரோடே கூடிக்கொண்டு துன்மார்க்கரோடே திரிகிறவன் யார்? எப்படி எனில் தேவன் மேல் பிரியம் வைக்கிறது மனுஷனுக்கு பிரயோஜனம் அல்ல என்றார். இந்த அக்கிரமக்காரருடைய வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது? நீ கடவுள் மேல பிரியம் வைக்கிறேப்பா, உனக்கு என்ன பிரயோஜனம்? இந்த கேள்வி நம்மை சற்று நடுங்க வைக்கிறது தானே. ஆமாம், கரெக்டு. நான் சிறு பிராயத்திலிருந்து கர்த்தரே என் நம்பிக்கை என்று வாழ்ந்து வருகிறேன். நான் என்னத்தை கண்டேன்? நீ சொல்கிறது தான் கரெக்டு. நம்மள எத்தனை பேர் அந்த பிள்ளைகளுடைய ஆலோசனைக்கு நாம் செவி சாய்த்து கொண்டிருக்கிறோம்? அக்கிரமக்காரரோட கூடிக்கொண்டு துன்மார்க்கரோட யார் திரிவா? அவங்க என்ன சொல்லி உங்களை அவங்க பக்கம் திரிய வைக்கிறார்கள்? தேவன் மேல் பிரியம் வைக்கிறது மனுஷனுக்கு என்ன கிடையாது? பிரயோஜனம் கிடையாது. இது உண்மையா? தேவன் மேல் பிரியம் வைக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்வு உண்டுதானே, வளமை உண்டுதானே, செழிப்பு உண்டுதானே, ஆசீர்வாதம் உண்டுதானே, சுகம் உண்டுதானே? அவருடைய வார்த்தை மதுரம் அல்லவா? அப்படிப்பட்ட தெய்வத்தை விட்டு பிரிப்பதற்கு சத்துருவானவன் முழு மூச்சோடு நம்மை விழுங்க வகை தேடும் பொழுது நாம் எத்தனை ஜாக்கிரதையாக நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் நம்மை கொண்டு செல்ல வேண்டும். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம் லவ் ஆஃப் மணி அண்ட் கேரியர். நம்முடைய வேலையை குறித்து ஒரு அதிக ஆசை, பணத்தை குறித்து அதிக ஆசை, விருப்பம். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களை வாசிக்கலாம். பவுல் அப்போஸ்தலன்
தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் ஆ கண்ணியிலும் மனுஷரை மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் தீமை அல்ல, பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் என்று தான் வேதம் கூறுகிறது. அதே வேதம் சொல்லுகிறது, பண ஆசை, ஆஸ்தி அல்ல, ஆசை எல்லா தீமைக்கும் அதுதான் வேர். இந்த நுண்ணுயிரி வேரையே அழித்து விடுகிறது. வேர் அழிந்தா மரம் துரிதமாக சாய்ந்து விடும் தானே, பட்டு போய் கீழே விழுந்து விடும் தானே. சிலர் அதை இச்சித்து அந்த பணத்தின் மேல் ஆசை வைத்து, தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு விலகி போனான் என்று பவுல் ஒரு இடத்திலே தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதை பார்க்க முடியும். இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து போயிட்டான். அவன் என் கூட நல்லா தான் ஊழியத்துக்கு வந்துக்கிட்டே இருந்தான். பார்த்தான் ஊழியத்தில் ஒரு நன்மை இல்லை, யாரும் என்னை மதிக்கிறதில்ல, எல்லாம் அந்த பவுலுக்கு தான் ஓஹோன்னு மரியாதை கொடுக்குறாங்க, நான் கிளம்புறேன்ப்பான்னு சொல்லி கிளம்பிட்டான்ப்பா. மிகுந்த வருத்தத்தோடு பவுல் அதை பகிர்ந்து கொள்ளுகிறார். சிலர் அதை இச்சிக்கும் பொழுது பணத்தை, தங்களுடைய கரியரை, எனக்கு தொழில் தான் முக்கியம், ஒர்க் இஸ் வர்ஷிப், என் ஆராதனையே தொழில்தான், அப்படி இருந்தால் நாம் இருப்போமேயானால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை விட்டு, விசுவாசத்தை விட்டு நாம் என்ன செய்துவிட முடியும்? வழுவி போக முடியும். அநேக வேதனைகளாலே தங்களை, அந்த பண ஆசை உங்களை வேதனை தான் படுத்துமே தவிர உங்களை செழித்திருக்க பண்ணுவது இல்லை. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்க. பண ஆசை உள்ள மனிதர்களை சற்று உற்று பார்த்தால் அவங்க சொல்லுவாங்க, தூக்கமே இல்லைங்க. மனிதனுக்கு எதுங்க ரொம்ப தேவை? நல்லா தூங்குறது தாங்க ஐஸ்வர்யம். அடுத்த செகண்டு தூங்குறான்னு சொன்னால் கொடுத்து வச்சவேன்பா சொல்கிறோம் இல்லையா? வேதமும் சொல்லுகிறது, கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு எதை கொடுக்கிறார்? ஆஸ்தியை கொடுக்கிறார். நான் சொல்லப்பட்டிருக்குது, நித்திரையை கொடுக்கிறார். போதும், நல்லா சாப்பிடு, நல்லா குடி. நல்லா குடினா வேறு வகையான காரியங்களை குடிக்கிறது இல்லை, தேவையான காரியங்களை எடுத்துக்கோ, தூங்கி இளைப்பாரு, அதுவே உனக்கு போதும். வேறு என்ன உனக்கு தேவை? கர்த்தர் கேட்கிறார். தமக்கு பிரியமானவனுக்கு எதை கொடுக்கிறார்? நித்திரையை கொடுக்கிறார். எத்தனை பேர் 2-3 மாத்திரைகளை போடுறாங்க, தூக்கம் வரலை. தூக்கமே இல்லாதவங்க கிட்ட கொஞ்சம் பேசி பாருங்க, கோபமாக வருதுன்னுவாங்க. அப்படி எரிச்சலாக வருது. உலகமே தூங்கும்போது நான் மாத்திரம் தூங்காமல் இருக்கிறேனே. கடந்த வாரத்தில் ஒரு நாள் பஸ் நிலையத்திலே பஸ்ஸிற்காக காத்து கொண்டிருந்தேன். எனக்கு முன்பாக ஒரு வாலிப பெண் தன்னுடைய தோழியிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறது, ராத்திரி ஆனால் எனக்கு தூக்கமே இல்லடி. கொஞ்சம் சற்று அந்த பிள்ளையை கவனிக்க ஆரம்பித்தேன். தூக்கம் இல்லையா? நல்ல பிள்ளையா இருக்குது, சின்ன பிள்ளையா இருக்குது, வாலிப சமுதாயம். இந்த பிள்ளைக்கு என்ன தூக்கத்துக்கு கேடு? தூங்குறதுக்கு நேரம் பத்தலைன்ற மாதிரி தானே சொல்லணும். என் அம்மா அப்பாவை நான் ரொம்ப நேசிக்கிறேன், ராத்திரி எனக்கு தூக்கமே இல்லை, என் வாழ்க்கையில் ஒரு நன்மையை நான் பார்க்கலை, அதை நினைக்கும்போது எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, அழுகையாக வருது, என்னுடைய இரவு பொழுதெல்லாம் கண்ணீரால் அப்படியே கடந்து போகிறது, ரொம்ப பாவமாக இருந்தது. எத்தனை பேர் இந்த நாளிலே தூக்கத்தை இழந்து தவிக்கிறார்கள். தூக்கமே இல்லை. மருத்துவர்களை நாடுகிறார்கள். மருத்துவர் குனிஞ்சிட்டு சொல்வார், எனக்கும் தான் பான்வார், உனக்கு நான் டைரெக்டாக மாத்திரையை கொடுக்குறேன்பா, நான் சத்தம் காட்டாமல் மாத்திரையை போடுறேன்பா, எனக்கும் தூக்கம் இல்லைப்பான்றார். அந்த மருத்துவரை தானே நாம் விரும்பி நாடி தேடுகிறோம். நம்முடைய பரிகாரி அவர்கிட்ட போய் நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் வச்சோன்னா எல்லாத்தையும் அவர் பொறுப்படுத்தி கொள்ளுவார் தானே. சுகமாய் கர்த்தர் உனக்கு நித்திரையை தரும்படி வாக்கு கொடுத்திருக்கிறாரே. நான் படுத்துக்கொண்டேன், நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். இதுவன்றோ உன்னதமான அனுபவம்.
அந்த அனுபவம் இல்லாதபடி இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அநேக வேதனைகளாலே தங்களையே உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். நீயோ, அவங்க அப்படி இருக்கட்டும்பா, தேவ பிள்ளையே நீயோ இவைகளை விட்டு ஓடு, தேவனுடைய சமூகத்தை நீ நித்தமும் நாடலாமே. இன்னும் வாசிக்கலாம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 13வது வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரை. எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். அல்லது கர்த்தருடைய சமூகத்தை நாம் நாட வேண்டும், அல்லாவிட்டால் அழிந்து போகிற இப்பிரபஞ்சத்தின் சமூகத்தை நாம் நாட வேண்டும். ஏதாவது ஒன்றத்துக்கு தான் நாம் நாடி தேட முடியும். எந்த ஊழியனும் 2 எஜமான்களுக்கு நீ 2ஐயும் அட் அ டைமுக்கு நீ என்ன பண்ண முடியாது? சர்வ் பண்ண முடியாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு அந்த 2 பேரை குறித்து இயேசுவே அங்கே வெளியரங்கமாக சொல்லுகிறார். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது. இட் இஸ் நாட் பாசிபிள் என்று சொல்லுகிறார். நாம் தேவனுடைய சமூகத்தை நித்தமும் நாட வேண்டும், தேட வேண்டும். அதிலே நம்முடைய மனதை முழு இருதயத்தோடும் நாம் செலவு பண்ணி அதை தேடும் பொழுது கர்த்தர் சொல்லுவார், சரியான பாதையிலே, ஜீவ பாதையிலே நீ சென்று கொண்டிருக்கிறாய், வெல் டன் என்று உங்களை பார்த்து கர்த்தர் அப்ரிசியேஷன் அல்லவா கொடுப்பார். நாம் எதற்கு சேவிக்கிறோம்? 2த்துக்குமே சேவை செய்ய விரும்புகிறோம். தேவனையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதே நேரம் உலக பொருளும் எனக்கு வேணும் தானே. உனக்கு வேண்டியது இன்னதென்று பரமபிதா அறிந்திருக்கிறார். அதனால முதலாவது எதை தேடுங்க? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கியிலே சாலமோன் என்ன எழுதுகிறார்? 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. பணப்பிரியன் பணத்தினால், இவனுக்கு நிறைய பணத்தை கொடுத்து பாருங்க, திருப்தி வந்துருமா? நீ கேட்ட தொகை இதில் இருக்குப்பா, இன்னும் அப்படின்னு சொல்லுவான். ஒரு ராஜா ஒரு நாட்டை ஆண்டு வந்தான். அவனிடத்திலே அந்த ராஜ்யத்திலே மிகவும் வறியவனை அந்த ராஜா மாறுவேடத்தில் செல்லும் பொழுது பார்க்கிறான். அந்த வறியவனை பார்த்து சொல்லுகிறான், நீ நாளை அரசனை சந்திக்கவா. மாறுவேடத்தில் இருக்கிறவனை ராஜா என்று அந்த வறியவன் அறியாதபடி அடுத்த தினம் அந்த ராஜாவை சந்திக்க போகிறான். அதே அவன் எந்த நிலையிலே இருக்கிறானோ அதே நிலையிலேயே போகிறான். வாயில் காப்போன் அவனை தடை செய்கிறான். நீ உள்ளே போகக்கூடாதுப்பா, ராஜா சமூகத்தில் இப்படி போனால் ராஜா உன்னை விட்டுருவான், என்னையை வெட்டி போட்டுருவான். இவனை ஏண்டா உள்ளே விடுறா, அந்த அளவுக்கு நான் பைத்தியக்காரனாடான்னு என் தலையை வாங்கிடுவான், நீ உள்ளே போகக்கூடாது. அப்போ அவை சொல்லுவான், ராஜா தான் என்னை வர சொன்னார், நேற்று இப்படியாக மாறுவேடத்திலே வந்தார். இதை அரசன் உள்ளிருந்து கவனித்து அவனை உள்ளே விடு என்று வாயில் காப்போனுக்கு உத்தரவிடுகிறான். இவன்கிட்ட சொல்கிறான், நான் உனக்கு 1000 பொற்காசுகளை தருகிறேன், நீ போய் வாழ்ந்து சுகமாயிரு. 1000 பொற்காசுகளா? ஓ, ரொம்ப நல்லது. அடுத்த தினம் ராஜா அவனை சந்திக்க போகிறான். 1000 பொற்காசுகள் கொடுத்தேனே, நீ நல்ல நேர்த்தியான ஆடைகளை அணிந்திருக்கலாமே, நேர்த்தியான உணவை உண்றிக்கலாமே. ராஜா வினவுகிறான். அவன் சொல்கிறான், 1000 பொற்காசு செலவு ஆகிடுமே. செலவாயிடும், பத்திரமா வச்சிருக்கிறேன். அப்படியா, சரி, இன்னொரு 1000 பொற்காசு தருகிறேன். ராஜா அடுத்து 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 என்று கூட்டிக் கொண்டே போகிறான். ஆனால் அந்த வறியவனோ அதை செலவு பண்ணி அனுபவிப்பதற்கு அவனுக்கு மனதில்லை. ஏனப்பா, உன்னுடைய வறிய நிலைமையிலிருந்து நீ மேலே வர உனக்கு விருப்பம் இல்லையா? இந்த காசு பார்த்தாலே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், இன்னும் வேணும் அப்படின்னு தான் தோணுது. அடமூடனே, நீ வாழ்ந்து அனுபவிக்கும்படியாக தானே ராஜ கஜானாவிலிருந்து உனக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். நீ அதை பார்த்து கொண்டே இருந்தால் உன் பசி அடங்கி விடுமா?
நீ நேர்த்தியான உடைகளை அணிந்த அந்த நிலைமைக்கு மாற முடியுமா? நீ அதை செலவு பண்ணினாதான் அனுபவிக்க முடியும். இந்த வறியவனை போன்றுதான் அநேக தேவ பிள்ளைகள் பணப்பிரியராய் நாம் காணப்படுகிறோம். ஆனால் அதிலே நமக்கு என்ன ஏற்படுவதில்லை? திருப்தி ஏற்படுவதில்லை. போதும் என்கிற மனது தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் தானே. அதுதானே பக்தி என்று சொல்லுகிறார், அதுதானே ஆதாயம் என்று சொல்லுகிறார். செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையே. நீ சேகரித்தவைகள் யாருடையவைகளாகும்? மாயையை பின்பற்றி விடாதபடி அழியாத தெய்வத்தினுடைய சமூகத்தை நீங்களும் நானும் தேடுவதே நமக்கு ஏற்றதாயிருக்கிறது. அடுத்த நுண்ணுயிரியை நாம் பார்ப்போமேயானால், அவிசுவாசிகளோடே நாம் நுகத்திலே பிணைக்கப்படுகிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், அது ஒரு நுண்ணுயிரி. நாம் வேலை செய்கிற ஸ்தலமாகட்டும், நாம் கல்வி பயிலுகிற நிறுவனமாகட்டும், நாம் அவிசுவாசியுடனே நாம் ஒன்றி பிணைத்து நம்முடைய ஜீவியத்தை கொண்டு செல்லுவோம் என்றால் கர்த்தர் அதை நம்மிடத்திலே விரும்புகிறவர் இல்லை என்பதை வேதம் கூறுகிறது. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வரை வாசிக்கலாம். அந்நிய நுகத்திலே அதை ஃபாரின் யோக் என்று கூறுகிறது. அவிசுவாசிகளுடனே பிணைக்கப்படாது என்றால் அவங்களோட பழகுனாதான நான் தேவனுடைய அன்பை அவர்களுக்கு சொல்ல முடியும். தேவனை குறித்த சுவிசேஷத்தை நான் அவங்க கிட்ட பழகாம எப்படி சொல்ல முடியும் என்று நம்மிலே அநேகர் கேள்விகளை எழுப்புகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஜீவியத்தை பார்த்தாலே அவங்க மாறுவாங்க. நீ அங்கே போய் கன்றுக்குட்டி பன்றிக்குட்டியோட பழகுனா கன்றுக்குட்டியும் அந்த சாக்கடை தண்ணியில் உழல தான் ஆசைப்படுமே தவிர, நீ கன்றுக்குட்டி போய் பன்றிக்குட்டியை கன்றுக்குட்டியாக மாற்றுவது கடினம். ஃபாரின் யோக் என்று சொல்லுகிறார். சாக்கடையில் இருக்கிற பன்றிக்குட்டியை நான் போய் சாக்கடையில் கடந்து அந்த பன்னியை கொண்டு வந்து நான் கன்றுக்குட்டியாக மாற்றுவேன். எத்தனை பேர் நம்மிலே அந்த சவாலை எடுத்து அந்த சவாலிலே தோற்ற நபராக தான் நாம் காணப்படுகிறோம். நாம் பன்றிக்குட்டியோடு சேர்ந்து நாமும் பன்றிக்குட்டியாக தான் மாறுவோமே தவிர கன்றுக்குட்டியாக வாழ்வது இயலாத காரியம். இங்கே அழகாக வேதம் கூறுகிறது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. அப்படியே நீங்க வாசிங்க. 17க்கு வருவோம். அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய், முதல்ல நீங்க புறப்படுங்க, அப்புறம் பிரிந்துருங்க, அப்புறம் அந்த இடத்தை விட்டு போயிடுங்க. 3 காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். புறப்படுங்க, அவங்க நடுவில் இருக்காதீங்க, அவங்க உங்களை சீக்கிரம் மாற்றிடுவாங்க. அவங்க நடுவில் இருந்து விலகுங்க, பிரிந்து விடுங்க, போய்விடுங்க, அங்கே நிற்காத, ஓடு. உங்களுடைய பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீ ஓடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்? அவருடைய பிரசன்னத்திற்குள்ளே நாம் தங்கி இருந்தால்தான் அந்த பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட முடியும். இல்லாவிட்டால் ஓடுவது கடினம். அசுத்தமானதை தொடாதிருங்கள், அப்பொழுது இந்த நுண்ணுயிரியை உங்களை விட்டு அகற்றும் பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொன்னார் அல்ல, சொல்லுவார் அல்ல, சொல்லுகிறார். ஆமேன் என்பவர் இங்கே சொல்லுகிற காரியம், அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு விடு, பிரிந்து விடு, விலகி போய்விடு. நம்மிலே எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம்? இந்த நுண்ணுயிரியாகிய அந்நிய நுகம் நம்மை அரித்து விடாதபடி, நம்முடைய ஜீவியத்தை பட்டுப்போக பண்ணிவிடாதபடி, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நான் நித்தமும் தேடுவேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நம்மிலே எத்தனை பேர் கர்த்தருடைய உதவியை விரும்புகிறோம்? அல்லேலூயா என்று சொல்லுவோமே. அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம்
1 முதல் 9 வசனங்களிலே கர்த்தர் சில பட்டியலை அங்கே நமக்கு முன்பாக வைக்கிறார். மேலும் அதை நம்ம வாசிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை, மனதிற்குள்ளாக நீங்கள் வாசித்து விடுங்கள். அன்காட்லி என்டர்டெயின்மெண்ட் என்று இந்த நுண்ணுயிரிக்கு வேதம் பெயர் வைக்கிறது. அதில் 7வது வசனத்திலிருந்து வாசிப்போமே. எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொள்ளுவார்கள், ஆனால் அந்த தேவ பக்திக்குரிய பெலனை டினை பண்ணுவார்கள், மறுதலித்து விடுவார்கள். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, அந்த பட்டியலிலே நீங்கள் வாசித்து பாருங்கள், அன்காட்லி கேரக்டர்ஸ் அங்கே வாசிக்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த நுண்ணுயிரிகள் நம்மிடத்திலே உண்டா என்று வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நாம் நம்மை பார்த்து கொள்ளுவோம். அடுத்ததாக ஒரு நுண்ணுயிரியை நாம் பார்க்கிறோம், வேத வசனத்தின் மேல் அவநம்பிக்கை. இங்கே கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நடக்கலையே, சந்தேகம். நடக்குமா? எனக்கு நடக்குமா? அவங்களுக்கெல்லாம் நடக்குது, எனக்கு நடக்குமா? நாம் எத்தனை நேரங்களிலே கர்த்தரை, அவருடைய வார்த்தையை சந்தேகிக்கிறோம், சந்தேகம் கொள்ளுகிறோம். நடக்குமா நடக்காதா தெரியல, பார்க்கலாம், பார்ப்போமே. இதெல்லாம் சந்தேகத்தின் வார்த்தைகள். வாசிக்கலாம், நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாம சந்தேகம் கொண்டா அதுக்கு பெயர் என்ன? டிஸ்ரெஸ்பெக்ட். கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் மரியாதை கொடுக்கவில்லை. ஏங்க, இது ஒரு எழுத்து தானே, இதுக்குன்னா அவ்வளோ மரியாதை? அப்படியே சாஷ்டாங்கமாக விழவா முடியும்? நாம் சிலர் கேள்வி எழுப்புகிறோம் தானே. ஏன் இந்த வார்த்தைக்கு இன்னொரு பெயர் உண்டு, இயேசு என்ற பெயர் உண்டு. யோவான் 1 அதிகாரம் முதல் 3 வசனங்களையும் 14ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை. அப்போ இந்த வார்த்தைக்கு பெயர் என்னங்க? தேவன். அப்போ இந்த வார்த்தைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? மதிப்பு கொடுக்க வேண்டும், அவமதிப்பு அல்ல. ரெஸ்பெக்ட் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 19:13 பார்க்கிறோம், அவர் இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அப்போ அந்த தேவனுடைய வார்த்தைக்கு இன்னொரு பெயர் என்னங்க? ஒரு இடத்துல தேவன் என்று பார்க்கிறோம், இன்னொரு இடத்துல இயேசு என்று பார்க்கிறோம். அப்போ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கையின் சாராம்சம்தான் இந்த பரிசுத்த வேதம். எந்த புஸ்தகத்துக்கும் புஸ்தகம் என்று தான் பெயர் உண்டு, ஆனால் கிறிஸ்தவர்களின் நூலான இந்த பைபிள் என்று சொல்லப்படுகிற வேத புத்தகத்திற்கு மாத்திரம்தான் பரிசுத்த வேதாகமம். உங்கள் வேதாகமத்தின் அட்டையில் பாருங்க, சத்திய வேதாகமம். இது உண்மையுள்ளது, இது பரிசுத்தம் நிறைந்தது. இந்த வார்த்தையை வாசிக்கிற பிள்ளைகள் பரிசுத்தத்திலே நடத்தப்படுவார்கள். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1 அதிகாரத்திலே இந்த வார்த்தைக்கு ஏன் நாம் கனம் கொடுக்க வேண்டும்? 3வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன் கேட்கிறவர்கள் எழுதி இருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். பிளஸட், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்ப சொல்லுங்க, இந்த வசனத்தை நாம் மதிக்க வேண்டுமா, அவமதிக்க வேண்டுமா? மதிக்க வேண்டும் என்று சொல்லுகிற பிள்ளைகள் கர்த்தருக்கு நேராக கரங்களை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தலாமே. திருவசனத்தை அவமதிக்கிறவர்கள் என்ன செய்து விடுவார்கள்? நாசம் அடைந்து விடுவார்கள். கற்பனைக்கு பயப்படுகிறவனோ எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறது? இந்த புஸ்தகத்தை அப்படி மார்போடு அணைத்து நான் இதை கனம் பண்ணுகிறேன். ரோட்டில் இப்படியே நான் போகிறேன், நான் கடைக்கு போகிறேன், இந்த புஸ்தகத்தை இப்படி வச்சுக்கிட்டே போகிறேன்.
அம்மா நேற்று வரை நீ நல்லா தானே இருந்த, இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? சம்திங் ராங் வித் யுவர் அப்பர் சேம்பர். புஸ்தகத்தை மார்போடு அணைத்து கொள்ளுவது ரெஸ்பெக்ட் அல்ல, அந்த கற்பனைக்கு பயப்படுவது தான் ரெஸ்பெக்ட் த வேர்ட் ஆஃப் காட். அந்த கற்பனையின்படி நம்முடைய ஜீவியத்தை திருத்தி அமைத்து கொள்ளுவது தான் ரெஸ்பெக்ட் த வேர்ட் ஆஃப் காட். 119 சங்கீதம் முழுசையும் நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் படித்து பாருங்க. வார்த்தையை குறித்த வெளிச்சத்தை நம்மால் எளிதில் பெற்றுக்கொள்ள முடியும். வார்த்தை குறித்த வெளிச்சம் எனக்கு வேணும்னு விரும்புகிறீங்களா? 119 சங்கீதத்தை முழங்காலில் நின்று தியானித்து பாருங்கள். முதல் வசனத்தை வாசித்து பார்த்தாலே தெரியும். அந்த வசனத்தின்படி நடக்கிறவர்கள் உத்தமர்கள், பாக்கியவான்கள். அந்த வசனத்துக்கு நடுங்குகிறவர்களுக்கு சமாதானம் உண்டு. அந்த வசனத்தின்படி தம்முடைய ஜீவியத்தை திருத்திக் கொள்ளுகிறவர்களுக்கு இடரல் இல்லை. இன்னும் எத்தனை எத்தனை வேண்டும்? வார்த்தையிலே சுகம் உண்டு, பலன் உண்டு. அது உங்களை நல்ல வழியிலே நடத்தும். அப்படிப்பட்ட வார்த்தையை நாம் சந்தேகிப்போமேயானால் கர்த்தர் அதை நுண்ணுயிரி என்று சொல்லுகிறார். இந்த நுண்ணுயிரி நம்முடைய ஜீவியத்தின் வளர்ச்சியை அரித்து போட்டுவிடும், பட்டுப்போக பண்ணிவிடும். யாக்கோபு 1 அதிகாரம் 6 வசனத்திலிருந்து 8 வசனம் வரை வாசிக்கலாம். யாக்கோபு 1:6 முதல் 8 வரை வாசிக்கலாம். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல், எப்படிங்க? எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவனுடைய நிலைமையை யாக்கோபு சீடன் அழகாக சொல்லுகிறார். காற்றினால் அடிபட்டு அலைகிற இந்த அலை பார்த்தீங்களா? ஒரு இடத்துல ஒழுங்கா இருக்காது, வந்தாக்கில் இருக்கும், அப்படி போய்கிட்டே இருக்கும். இந்த அலையை போன்றவன் தான் சந்தேகிக்கிற மனுஷன். கர்த்தருடைய வார்த்தையை நாம் எத்தனை நேரங்களிலே சந்தேகம் கொள்ளுகிறோம். மற்றவங்க முன்னால் சந்தேகப்பட மாட்டோம். ஓ வண்டர்ஃபுல், பிரைஸ் த லார்ட் சொல்லிடுவோம். நம்முடைய தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையிலே இந்த வார்த்தையை நாம் எந்த அளவிற்கு நேசிக்கிறோம், எந்த அளவிற்கு கனம் பண்ணுகிறோம், எந்த அளவிற்கு இந்த வார்த்தையின்படி என் வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம், அந்த விருப்பம்தான் கர்த்தருடைய சமூகத்தை நாடுகிற நாட்டத்திற்குள்ளாக நம்மை கொண்டு சென்று விடும். வாசிக்கலாம் 8வது வசனத்தை. இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்று இருக்கிறவனாய் இருக்கிறான். ஒண்ணு, கர்த்தருடைய வார்த்தையில உறுதியான நம்பிக்கை வையே. சந்தேகப்பட்டையா? உனக்கு எதுவுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லப்பா. நான் அநேக நாட்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஏன் பதில் இல்லை? ஒருவேளை இந்த சந்தேகம் என்கிற நுண்ணுயிரியாய் இருக்குமோ? கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு இடைப்படுகிறதோ? இருமனமுள்ளவன் தன் வழிகளிலே எப்படி காணப்படுகிறான்? ஸ்டெபிலிட்டி அவங்கிட்ட இல்லைங்க. ஒரு நேரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு அல்லேலுயான்றான், அடுத்த கட்டத்தில் பார்த்தா என்னத்தங்கன்றான். அது சந்தேகிக்கிற மனிதனுடைய நிலைமை. அவனுடைய நிலைமையிலே வளர்ச்சி காணப்படுமா, வீழ்ச்சி காணப்படுமா? நாமே சிந்தித்து கொள்ளுவோம். உபாகமம் 1 அதிகாரம் 32, 33 ஆகிய வசனங்களிலே மோசே இஸ்ரவேல் மக்களுடைய அவநம்பிக்கையை சாடுகிறதை பார்க்க முடியும். வாசிக்கலாம். உபாகமம் 1:32, 33. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும், நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும், இரவில் அக்னியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமற் போனீர்கள். இப்படி இருந்தும் இவ்வளவு நல்ல தேவன் உங்களை பத்திரமா நடத்தினாரு. இப்படி இருந்தும் நீங்க என்ன பண்றீங்க? அவிசுவாசிக்கிறீங்களே, அவரை இந்த காரியத்தில் விசுவாசியாமற் போனீர்கள். நாம் அவநம்பிக்கை, அவிசுவாசம் கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அந்த நுண்ணுயிரி நம்மை அரித்துவிடும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்க விடாதபடி பட்டுப்போக பண்ணிவிடும். அநேக நுண்ணுயிரிகளை நாம் கேட்டோம் வேதத்தின் மூலமாக.
வேத வசனங்களின் வாயிலாக இந்த நுண்ணுயிரிகளிலே 1 2 அல்லது அத்தனையுமே என் வாழ்க்கையிலே காணப்படுகிறது என்ற நிலைமை நம்மிலே இருக்குமாயின், இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு கிருபையாக இந்த வாழ்நாளை நமக்கு தந்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், இந்த நுண்ணுயிரிகள் எல்லாம் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே சபிக்கப்பட்டு போகட்டும், பட்டு போகட்டும். தாவரம் அல்ல, நுண்ணுயிரிகள் அழிந்து போகட்டும். நம்மள எத்தனை பேருக்கு ஆசை, என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த நுண்ணுயிரி பட்டு போக நான் விரும்புகிறேன். அப்படியே தலைகளை தாழ்த்துவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையை அழிக்கிற உம்முடைய வசனத்தை விசுவாசிக்க கூடாதபடி அவநம்பிக்கை கொள்ள பண்ணுகிற இந்த சோம்பல், இந்த அன்காட்லி ஃபெல்லோஷிப், ஆண்டவரே ஓவர் பேச்சு, சொற்களின் மிகுதி, தேவையில்லாத என்டர்டெயின்மெண்ட், எல்லா நுண்ணுயிரிகளும் என்னை விட்டு நீங்கி போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த நுண்ணுயிரை நான் சபிக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் வாயை திறந்து சொல்லுங்க, இந்த நுண்ணுயிரிகள் இயேசுவின் நாமத்தினாலே சபிக்கப்பட்டு போவதாக, சாபம் அடைவதாக, பட்டு போவதாக. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை நான் விரும்புகிறேன் ஐயா, உம்முடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. வாசிக்கலாம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே நாம் எப்படி இந்த நுண்ணுயிரிகளை அழித்துவிட்டு கர்த்தருடைய பிரசன்னத்தை எப்படி தேட வேண்டும்? அப்பொழுது அங்கே இருந்து எங்கே இருந்து? நுண்ணுயிரிகளால் சூழப்பட்டு இந்த தாவரம் உயிர் வாழ தாவரம் என்றும் சொல்ல முடியாமல், பட்டுப்போன மரம் என்றும் சொல்ல முடியாமல் பரிதாபமாக காட்சி அளிக்கிறதே, அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய். எப்படி தேடுவாய்? உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும்போது நீ கண்டடைவாய். நுண்ணுயிரிகள் நம்ம வாழ்க்கை விட்டு அகன்று போன நிலைமைக்கு பிறகு கர்த்தர் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை சொல்லுகிறார். முழு இருதயத்தோடு, ஆத்துமா, முழு அந்த மூளையிலிருந்து வரக்கூடிய ஆர்வம், முழு ஆர்வத்தோடு நாம் தேடும் பொழுது கர்த்தர் அப்படி தேடுகிற பிள்ளைகளை விருதாவாக அனுப்புகிறவர் அல்ல. அவர் என்ன செய்கிறார்? 31வது வசனத்துக்கு வருவோம். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, அவரை உண்மையாய் தேடும் பொழுது, முழு இருதயத்தோடு தேடும் பொழுது, முழு ஆத்துமாவோடு தேடும் பொழுது, கர்த்தர் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் இரக்கங்களுக்கு அவர் ஆமேன் என்று சொல்லுகிற தேவன். அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்க மாட்டார், உன்னை மறக்கவும் மாட்டார். எத்தனை பேருக்குங்க ஆசை, என் தேவன் என்னை நினைக்கணும், என் தேவன் என்னை ஆசீர்வதிக்கணும், என் தேவன் என்னை கைவிட மாட்டார். நான் அழிந்து போகிறது எங்கள் அப்பாவுக்கு பிரியம் கிடையாது. பரம தகப்பன்மாரே பிரியம் கொள்ளுவதில்லை தானே. நம்மள எத்தனை தாய் தகப்பன்மார்கள் பிள்ளைய பார்த்து போ, அழிஞ்சு போ, ஒரு கோபத்தில் சொல்லுவீங்க. சொல்லிட்டு வேலை ஸ்தலத்தில் ஃபீல் பண்ணுவோமா இல்லையா? என் பிள்ளைய கடிந்து கொண்டேனே, அந்த வார்த்தை நான் சொல்லியிருக்கக்கூடாது. அப்படியே வேலையை போட்டுட்டு வீட்டுக்கு வருவோம். இது ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்கோம், அது மறந்துடும். நீ போய் உன் பிள்ளைய என்ன பண்ணுவ? சாரி, நான் உன்னை சொல்லிட்டு என் மனசு கஷ்டமாக இரு. ஆண்டவர் எத்தனை அதிகம் நம்மை நேசிக்கிறவர். பொல்லாதவர்களாகிய நீ உன் பிள்ளை மேலே அவ்வளோ அன்பு இருந்தா நன்மையே உருவானவர். நான் உன்னை எப்படி அழிப்பேன்? நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் எப்படி உன்னை மறப்பேன்? நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எப்பொழுது? எல்லாரையும் கர்த்தர் நினச்சிக்கிட்டே இருக்க முடியாது. யார் ஒருவர் நுண்ணுயிரிகளை அழித்து விட்டு முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு அவரை தேடும் பொழுது, அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது உங்களை கைவிட மாட்டார், உங்களை அழிக்க மாட்டார், உங்களை மறக்கவும் மாட்டார். வாசிக்கலாம். செப்பனியா 1 அதிகாரம்
6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். செப்பனியா 1:6. புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதோ? கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களை இவ்விடத்தில் இராதபடிக்கு. இந்த இடத்துல நீ இருக்க கூடாதுப்பா. இந்த இடத்துல இருக்கிறவங்க யாருன்னா, என்னுடைய சமூகத்தை தேடுகிறவர்கள் தான் இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே இருக்க வேண்டும். கர்த்தரை விட்டு நாம் அநேக நேரங்களிலே பின்வாங்கி விடுகிறோமே, கர்த்தருடைய கிருபையை விட்டு பின்வாங்கி விடுகிறோமே, கர்த்தருடைய உடன்படிக்கையை விட்டு பின்வாங்கி விடுகிறோமே. கர்த்தர் இந்த காலை வேளையிலே நமக்கு அன்புடன் எச்சரிக்கிறார், இவ்விடத்திலே நீ இருக்க முடியாது. அப்படி என்றால் நான் என்ன செய்வது? செப்பனியா 2:3 வாசிக்கலாம். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே. நாமெல்லாம் யாருங்க? சிறுமையும் எளிமையுமானவர்கள். ஆண்டவர் சொல்றாரு, சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை நாம் மறக்கிறதில்ல. சிறுமையும் எளிமையுமானவன் என்னால் நினைக்கப்படுகிறான். சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்கிற கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள். யாரை தேடணும்? அவரை தேடுங்கள். நீ யாரை தேடுற? ஐயோ தோட்டக்காரரே, எங்க இயேசுவை வைத்த இடத்துல அவரை காணோம். அடுத்த வார்த்தையே, மரியாளே, நான் தான் அவர். அப்படிப்பட்ட இயேசுபிரான் சொல்லுகிறார், அவரை தேடுங்கள். நாம் எப்படிங்க அவரை தேடுகிறோம்? எப்படி தேடுகிறோம்? அதை குறித்தும் நாம் பார்ப்போம். நீதியை தேடுங்கள். எதை தேட வேண்டுமா? நீதி. மத்தேயு 6:33 அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், Seek ye firstly the kingdom of God and his righteousness. All things then only will be added unto thee. முதலாவது தேவனை, அவருடைய ராஜ்யத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? தேட வேண்டும். அங்கதாங்க தேவனுடைய மகிமை, மோட்சிமை, பிரசன்னம், சமூகம் அங்கதான் இருக்குது. அதனால தான் மோசே என்கிற மனிதன் கதறுகிறான், ஆண்டவரே நீர் எங்க கூட வரலனா இந்த இடத்திலிருந்து எங்களை கூட்டிட்டு போகாதிரும். போப்பா, என் தூதனை அனுப்புகிறேன். நோ, ஐ won't accept. எனக்கு அது தேவையில்லை, தூதன் வேண்டாம், உம்முடைய பிரசன்னம் வேணும். நம்மளை எத்தனை பேர் அப்படி வாஞ்சிக்கிறோம்? நம்மளை எத்தனை பேர் கர்த்தரை அப்படி தேடுகிறோம்? கர்த்தருடைய நீதியை தேடுகிறோம். அடுத்து ஒன்றை தேடுங்கள் என்று சொல்லுகிறார், மனத்தாழ்மை. தாழ்மையா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிடுவோம், ஆனா மனதிலே தாழ்மை இருக்கிறதா? மனத்தாழ்மையுள்ளவன் தான் தேவனுடைய பார்வையிலே உயர்த்தப்படுகிற நிலையை அடைகிறான். பேதுரு புஸ்தகத்திலே, பேதுரு எழுதின நிருபங்களிலே நீங்கள் வாசித்து பாருங்கள். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்திலே வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். என் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற என் ஜனங்கள் தங்களை, ஃபர்ஸ்ட் ரெக்குயர்மெண்ட்டே தாழ்மை தாங்க, மன தாழ்மை. நம்ம வெளி தோற்றத்திலே தாழ்மையை காண்பிப்பது அல்ல. நகையெல்லாம் போடாமல் நான் தாழ்மையாக இருக்கிறேன். யார் சொன்னது? உள்ள ஏகப்பட்ட நகைகள் உண்டே, அத்தனை நகைகளையும் கலற்றி எறிய வேண்டுமே. மனத்தாழ்மை. ஆண்டவரே, உமக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறேன். ஐ எம் நத்திங், யூ ஆர் மெனி திங். அப்படி தான் அந்த ஆயக்காரன் கதறுகிறான், என் மேல் கிருபையாயிரும். இன்னொருத்தன் அடுக்கிறான் பட்டியல், நான் அப்படி தேடுறேன், உம்மை இப்படி தேடுகிறேன், உமக்கு நான் எப்படியெல்லாம் கொடுக்கிறேன். கர்த்தருக்கு தெரியாதா என்ன? அவர்கிட்டயே பட்டியலை வர்ணிக்கிறான். அடுத்த ஆள் வர்றான், அதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு தெரியலை, ஹேவ் மெர்சி ஆன் மீ. சிம்பிள். ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் அல்ல இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். இப்போ நம்ம எல்லாம் இந்த இடத்த விட்டு முடிஞ்ச பிறகு எங்கே போகிறோம்? வீட்டுக்கு திரும்பி போக போகிறோம். எப்படி போக வேண்டும்? அதுதான் காரியம்.
நீதிமான் ஆக்கப்பட்டவராய் நம்ம வீடுகளுக்கு திரும்பி போவோம் என்றால் நாம் தான் பாக்கியவான்கள், நாம் தான் பாக்கியவதிகள். மன தாழ்மையை தேடுங்கள். இன்னைக்கு இன்றைய சமுதாயத்திலே தாழ்மையவே பார்க்க முடியல. பிறகு எங்கிட்டு மன தாழ்மை, தாழ்மையான வார்த்தை இல்லை, தாழ்மையான செயல்பாடுகள் இல்லை. நான் ஏன் தாழ்த்தணும், எனக்கு என்ன, நான் யார்? மன தாழ்மையை நாம் தேட வேண்டும். அப்போ கர்த்தர் சொல்றாரு, அப்பொழுது ஒருவேளை, மேபின்னு தான் சொல்றார் பாருங்க. இதெல்லாம் தேடு, ஒருவேளை இந்த தீர்க்கனை கொண்டு சொல்லுகிறார், கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். இத அழகா லூக்கா சொல்லுகிறார் பாருங்க, ரொம்ப அழகா சொல்லுகிறார். எப்படி அந்த கோபத்தின் நாளிலே நாம் மறைக்கப்படுவது. நம்மள யார் யாருக்கெல்லாம் அந்த ஆசை இருக்கு, நான் மறைக்கப்படணும், எனக்கும் ஆசை இருக்கு. ஆண்டவரே, நான் மறைக்கப்படணும், என் பிள்ளைகள் மறைக்கப்படணும், என் சந்ததி ஆண்டவரே உம்முடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படணும், சபை மறைக்கப்படணும். உம்முடைய சமூகத்தை தேடுகிற சந்ததியாய் நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும். புதிய ஏற்பாட்டிலே லூக்காவை கொண்டு கர்த்தர் நமக்கு ஒரு ஆலோசனையை அழகாக சொல்லுகிறார். 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை கொண்டு வருவோம் என்றால், ஆகையால் இனி ஆகையால்னா therefore நம்ம கேட்க வேண்டும். therefore அப்படி என்றால் நாம் wherefore என்று கேட்டாதான் அந்த காரியம் நமக்கு புரியும். ஆகையால் இனி சம்பவிக்க போகுது. நீங்க அதுக்கு முந்தைய காரியங்களை சற்று வேகமாக வாசித்து விட்டு ஆகையால் அப்படி வாசிப்போம். இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் இன்ட்ரோடக்டரி சயின்ஸ் அங்கே பார்க்கிறோம். இதுக்கு எல்லாம் இந்த சம்பவங்கள் எல்லாம் இந்த நாளிலே பூமியிலே நடைபெறுகிறது தானே. நாட்டுக்கு நாடு சண்டை போடுது, ராஜ்யத்துக்கு ராஜ்யம் சண்டை, ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், குடும்பத்திலையும் பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு விரோதமாய் பெற்றோர்கள், குடும்பத்துக்குள்ளேயும் அமைதியை பார்க்க முடியலை, சமாதானம் சீரழிந்த நிலைமை, இதெல்லாம் சம்பவித்து கொண்டிருக்கிற இவைகளுக்கு எல்லாம் நீங்களும் நானும் தப்பிக்க வேண்டுமா? தப்பிக்க வேண்டுமா? கர்த்தர் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். இந்த ஆலோசனையை வாழ்க்கையில கடைபிடிப்பேன் என்று நம்மிலே எத்தனை பேர் கர்த்தருக்கு சொல்ல போறோம்? நான் கடைபிடிப்பேன் ஆண்டவரே, இந்த ஆலோசனைக்கு நான் செவி சாய்ப்பேன் ஆண்டவரே. ஆண்டவருக்கு நேராக உங்கள் கரங்களை உயர்த்தி இந்த வார்த்தைகளை வாசிங்க. மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஆல்வேஸ், whenever, always. நம்ம அநேக நேரம் கேட்குறோம், எப்போ ஜெபிக்கணும்? ஆண்டவர் சொல்றாரு எப்பொழுதும். அதை சேர்த்துக்கிட்டார். எப்பொழுதும் எப்படி விழித்திருக்கணுமா? seek him diligently. அவரை எப்படி தேடணும்? ஜாக்கிரதையாக தேட வேண்டும். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஜெபிக்கிற மனிதனை சற்று கூர்ந்து பார்த்தா அவங்கிட்ட ஒரு விழிப்புணர்வு இருக்கும். ஐயோ, என்கிட்ட இந்த பரிசுத்தம் இல்லையே, ஐயோ இந்த தப்பு நான் பண்ணிட்டேனே, ஆண்டவர் என்னை மன்னிப்பாரா, நான் தெரிஞ்சே பண்ணிட்டேன், இந்த வார்த்தைக்கெல்லாம் நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேனே. அவன் உள்ளம் வேதனையிலே கதறும், பரிசுத்தத்தை அவன் உள்ளம் வாஞ்சிக்கும். நீங்கள் ஜெபிக்கிற மனிதரை சற்று கவனித்து பாருங்கள். அவங்கிட்ட அதிக பேச்சு இருக்காது, தேவையில்லாத பேச்சு அவன் வாழ்க்கையில் அவன் காரியங்களிலே நாம் பார்க்கவே முடியாது. அவனுக்கு தெரியும் சொற்களின் மிகுதியிலே பாவம் வந்துவிடும். அவனுடைய நாவை கர்த்தர் சுத்த வெள்ளி என்று சொல்லுகிறார். ஆனால் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிறவர்களுடைய மனம் கூட அற்ப விலைக்கு கூட சில நேரம் இந்த காய்லாங்கடையில் பொருளை போடுவோம் பார்த்துருக்கீங்களா? என்ன சீன் காட்டுவோம், ஏப்பா 10 ரூபா கூட வச்சு கொடுப்பா, ஏப்பா அதுவே ஆகாத பொருள் தானே, போ எடுத்துகிட்டு போ அப்படின்னு நான் சொல்லுவோம். என்ன படம் போடுவோம், 20 ரூபா போட்டு கொடுப்பா,
அவன் சொல்லுவான் இது ஒன்றுத்துக்கும் ஆகாதுங்க, ஒன்றுத்துக்கும் ஆகாது, நீ போய் அதை காசு பார்க்காமல இருக்கிற, நீ என்னை ஏமாத்துற. அடுத்த படம். அதிலெல்லாம் நாம் என்ன செய்கிறோம்? கழிஞ்சு போகிற பொருளுக்கெல்லாம் மிகுந்தியான ஜாக்கிரதையை காண்பிக்கிறோம். எதுக்கு ஜாக்கிரதையை காண்பிக்கணுமோ அங்கே கோட்டையை விட்டு விடுகிறோம். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்போங்க விழிப்புணர்வு வரும்? நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்க உங்களுக்குள்ளாக அந்த டிலிஜென்ஸ் வந்துவிடும். இது போய் சரவணா ஸ்டோரில் ஒரு 5 கிலோ டிலிஜென்ஸ் வாங்கிட்டு வா தம்பி, போகிறது தான் போகிற, வரையில் வாங்கிட்டு வா. அவன் சொல்லுவான், அந்த கடைக்காரனே டிலிஜென்ஸ்னால் என்னன்னு கேட்குறான். இல்லைப்பா அந்த பொட்டி கடையில் விற்கிறாங்களாம், வாங்கிட்டு வா. எந்த கடையிலையும் கிடைக்காதுங்க, இந்த கடையில் தான் கிடைக்கும். இந்த கடையில் கிடைக்குங்க. நீங்கள் ஜெபித்து ஜெபித்து இந்த வார்த்தையை தியானித்து தியானித்து உங்கள் வாழ்க்கையை கொஞ்ச நாள் கழித்து பாருங்கள். அந்த டிலிஜென்ஸ் உங்ககிட்ட இருக்கிறத உங்களால் உணர முடியும், நம்மால் உணர முடியும். நம்ம ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரு நாள் தான் வேதம் வாசிப்பேன். அல்லேலூயா சொல்லுவோமா? நினச்சா படிப்பேங்க, என்னைக்காவது நினச்சா படிப்பேங்க, பொழுது போகலைன்னா படிப்பேங்க. இல்லைங்க, காலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள், அவர்களுடைய களஞ்சியங்களை எல்லாம் நிரப்பும்படிக்கு. உங்கள் களஞ்சியம் எம்டியாய் கிடக்குதா? நீங்கள் ஜெபித்து பாருங்கள், உங்கள் களஞ்சியங்களை நிரப்புவதற்கு கர்த்தர் காத்திருக்கிறார். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்படி விழித்திருக்கிறது? லூக்கா 15வது அதிகாரத்தை நீங்கள் வீடுகளிலே சென்று தியானித்து பாருங்கள். அங்கே 3 காரியங்களை நாம் பார்க்க முடியும். முதலாவது, காணாமல் ஒரு ஆடு போய்விடுகிறது. அடுத்ததாக ஒரு காசு காணாமல் போய்விடுகிறது. அடுத்ததாக ஒரு குடும்பத்திலே ஒரு மகன் காணாமல் போய்விடுகிறான். அவன் தெரிஞ்சு தான் காணாமல் போகிறான், வேணுக்குன்னே காணாமல் போகிறான். ஆடு, அவனுக்கு 100 ஆடு இருக்குது, ஒரு ஆடு தானே, போனால் போட்டோம், 99 இருக்குது, இதை கவுண்ட் பண்ணுறதுக்குள்ளே பரவாயில்ல, ஒரு ஆடு தானே. அப்படி அந்த மேய்ப்பன் நினைக்கவில்லை. அதை தேடி கண்டுபிடிக்கும் அளவும் அவன் ஜாக்கிரதையை செலவிடுகிறான். அதை தேடி எடுத்துட்டு வரும் பொழுது அவன் எப்படி வருகிறான்? மகிழ்ச்சியோடு வருகிறான், சந்தோஷம். காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் பொழுது பரலோகம் களி கூறுகிறது. காசு, அந்த அம்மா சொல்லியிருக்கலாம், 10 வெள்ளி காசு, 9 காசு இருக்குங்க, ஒன்றே ஒரு பென்னி தானே, போயிட்டு போகுது. அந்த அம்மா எப்படி தேடுது அதை மட்டும் பார்த்துருவோம். 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 15:8. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி, அந்த அம்மா எப்படிங்க தேடுறாங்க? விளக்கை, ஏன்னா மின்சார வசதி இல்லை, சுவிட்ச போடு அப்படி சொல்ற நாட்கள்ல அந்த அம்மா இல்லை. விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி, வெளிச்சத்துல வீட்டில் கவனிச்சு பார்க்குது, தெரியல, விளக்கமறை எடு, வீடு பூரா பெருக்குது. வீட்டை பெருக்கி கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் God's presence with diligence. நம்ம எப்படிங்க தேவனுடைய சமூகத்தை நாடுகிறோம், தேடுகிறோம்? இஷ்டம் போல தேடுகிறோமா? பராக்கு பார்த்துக்கிட்டே தேடுறோமா? அல்லது வீட்டை பெருக்கி விளக்கை கொளுத்தி கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதை. அடுத்ததாக, ஒரு தகப்பன் மகனை தொலைத்து விடுகிறான். ஆஸ்தியை பிரித்து கொடுப்பா, சரி போ வாங்கிட்டு போ, இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நான் உனக்கு தான் தருவேன், எடுத்துக்கோ. ஆனால் எடுத்துகிட்டு போனவன் சீரழித்து விடுகிறான். போகிற இடத்துல எல்லாம் தொலைஞ்சிருச்சு, இவனும் காணோம், பசி கிள்ளுது. பன்றி சாப்பிடுகிற தவிட்டை உண்பதற்கு ஆசை வருகிறது. அந்த நேரத்தில் அவனுடைய புத்தி தெளிகிறது. அவன் சொல்கிறான், என் வீட்டில் வேலைக்காரங்களுக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கு, நான் இந்த பன்றி தின்கிற தவிட்டுக்கு ஏங்குறேனே, ஒன்று செய்ய போகிறேன். அவன் ஜாக்கிரதையை சொல்லுகிறான், ஒன்று செய்ய போகிறேன், எங்கள் அப்பா கிட்ட போகிறேன். எங்கள் அப்பாலாம் இல்லை, இனிமே என் எஜமானர் தான்.
உம்முடைய வேலைக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும். அப்பா அப்படியாங்க செஞ்சாரு? ஆமாம் தொலைச்ச, இனிமே போ, ஆளோட ஆளை போய் வயலில் வேலை செய், அப்படியா சொன்னார் அந்த தகப்பன். அந்த தகப்பன் என்ன செஞ்சார் பாருங்க. 22வது வசனத்துக்கு வருவோம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து. எப்படி வஸ்திரங்க? உயர்ந்த வஸ்திரம். கர்த்தருடைய சமூகத்திலே வாசம் பண்ணுகிறவர்கள் உயர்ந்த வஸ்திரங்களை தரித்திருப்பார்கள் என்று ஏசாயா தீர்க்க தரிசனமாக சொல்லி இருக்கிறார். நாம நினைக்கிறோம் கிறிஸ்தவங்கெல்லாம் ரொம்ப ஹை குவாலிட்டி ட்ரெஸ் தான் போடுறாங்க. அவங்க தெரிஞ்சவங்க, கர்த்தருடைய பிரசன்னத்திலே களி கூறுகிற பிள்ளைகள், அவருடைய சமூகத்திலே வாசமாயிருக்கிறவர்கள் திருப்தியாக சாப்பிடவும் உயர்ந்த வஸ்திரங்களை தரிக்கவும் கடவர்கள். தகப்பன் ஊழியரை பார்த்து சொல்கிறான், இவன் என் ஆஸ்தியெல்லாம் அழிச்சிட்டான்பா, இவனை கூட்டிட்டு போங்க, உங்களோட ஒரு ஆளாக வச்சுக்கங்க. அப்படியா சொன்னா? உயர்ந்த வஸ்திரத்தை எடுத்துட்டு வா, இவனுக்கு போட்டு விடு, உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும். அத்தாரிட்டிங்க, அதே சன்ஷிப் என்கிற அத்தாரிட்டி. கையில் மோதிரம் போடுறது, நானும் மோதிரம் போட்டுக்கொள்ளுகிறேன், அது அல்ல, அது எழுத்தின்படி. இங்கே மகனுக்குரிய அதிகாரத்தை தகப்பன் பரிபூரணமாய் கொடுக்கிறான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கறதுக்கு பிச்சு பிச்சு கொடுக்க மாட்டாருங்க. அவர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து யார் மடியில் போடுவார்? உங்கள் மடியில். உங்கள் மடியில், உங்கள் மடியில் தான் போடுவார். உங்கள் மடியில் போடணும் என்றால் நீங்கள் அவர் சமூகத்தை ஜாக்கிரதையாய் தேட வேண்டும் தானே. தேடுகிறவர்களுக்குத்தானே அந்த நிலைமை. கால்களுக்கு பாதரட்சைகளை போடுங்கள். அடுத்த பாருங்க, கொளுத்த கன்றை அடிங்க. நாம் தகப்பன் அந்த களி கூறுதலிலே தன்னையும் இன்க்ளூட் பண்ணுகிறார். என்னையும் சேர்த்துக்கங்கப்பா. நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். தலைகளை தாழ்த்தும். நாம் சந்தோஷமாயிருப்பதுதான் தெய்வத்தினுடைய சித்தம். அதற்காக தான் கர்த்தர் சொல்லுகிறார் 105ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலே, அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். Seek his presence diligently. கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடிக்கிறவர். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். தேங்க்யூ Lord. தேங்க்யூ ஜீசஸ். நாம் அவர் சமூகத்தை விரும்புகிறோமா? எப்படி விரும்புகிறோம்? அந்த சமூகத்தை தேடக்கூடாதபடி உன்னையும் என்னையும் அரிக்கிற நுண்ணுயிரிகளின் பட்டியலை தியானித்தோமே. அந்த நுண்ணுயிரிகள் 1-2 இருந்தால் கூட ஆவிக்குரிய ஜீவியமாகிய தாவரம் பட்டு போய்விடும். Thank you, Father. Thank you, Jesus. சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், உண்மையுள்ள கர்த்தர், அவருடைய சமூகத்தை நாம் தேட வேண்டும் என்று தானே விரும்புகிறார். எனக்கு நீங்க தான் எல்லாம்பா. Thank you, Jesus. நம்ம எல்லாரும் நம்முடைய இருக்கைகளை விட்டு கர்த்தருக்கு கொடுக்கிற கனத்தை கொடுப்போம். வேதத்திலே ஆசாரியர் நின்று கொண்டு கர்த்தரை ஆராதித்தார்கள் பார்க்கிறோம். நம்ம பல மணி நேரங்கள் நிற்கல, சில நிமிடங்கள் மாத்திரம் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லுவோம். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, என்னுடைய பரிசுத்த ஜீவியத்தை அரித்து போடுகிற நுண்ணுயிரிகள் என்னை விட்டு அகன்று போகட்டும், என்னை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும்.
நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஒரு விசை கூட நம்முடைய 2 கரங்களையும் தேவாதி தேவன் என்னிடத்தில் நன்மையை விரும்புகிற கர்த்தர், அவர் மாத்திரம் போதும் என்று அவரை பார்த்து சொல்லுவோம். தேங்க்யூ ஜீசஸ். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. கர்த்தருடைய பிரசன்னத்தை ஜாக்கிரதையாய் தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், உன்னில் மீதியாயிருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். எரேமியா 15:11 கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துவோம். எனக்கு சகாயம் செய்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்காக சத்துருவுக்கு எதிர்ப்படுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் எனக்காக கிரியை செய்கிறவர், எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் யெகோவா நிசியே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நாங்கள் தேடினால் எங்களுக்கு சகாயம் செய்வதாக சொல்லி இருக்கிறேன். தீங்கின் காலத்திலே நெருக்கத்தின் காலத்திலே வாழ்கிற பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீர் எதிர்ப்படுகிறவர் அல்லவா? எங்கள் சார்பிலே சத்துருவின் பிடரியை முறித்து போடுகிறவர் அல்லவா? எங்களுக்கு சகாயம் செய்கிற கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை தேடாத அக்கிரமத்தை ஒரு விசையாய் மன்னியும் ஆண்டவரே. இன்று முதல் அப்பா, நாங்கள் உம்மை தேட, உம்முடைய நீதியை தேட, மன தாழ்மையை தேட எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை அங்கீகரித்துக் கொள்ளுவீராக. கன மகிமை எல்லாம் உமக்கே கொடுக்கிறோம். உம்மை தேடக்கூடாதபடி தடையாய் காணப்படுகிற எல்லா நுண்ணுயிரிகளும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே சுட்டெரிக்கப்படட்டும் ஐயா. நாங்கள் பரிசுத்தத்திலே வளர வாஞ்சிக்கிறோம் ஐயா. நாங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தருவீராக. உம்முடைய வார்த்தையை கேட்கிறவரும், உம்முடைய வார்த்தையை வாசிக்கிறவர், உம்முடைய வார்த்தையை கை கொள்ளுகிறவர் பாக்கியவான்கள் என்று சொல்லி இருக்கிறீரே. அந்த பட்டியலுக்குள்ளாக எங்களையும் தக்க வைத்துக் கொள்ள நாங்களும் உம்மோடு ஒத்துழைப்பு கொடுக்க ஆவியின் அபிஷேக தைலம் ஒவ்வொரு சிரசிலும் ஊற்றப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தும்
வழிநடத்துதலும் பாதுகாப்பும் இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நம் ஒவ்வொருவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.